Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 457 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம லூஃபியை காட்டுறாங்க. அவன் எப்பண்டா ஏச காப்பாத்துவோன்னு சும்மா வெறி கொண்டு வெயிட்டிங்ல இருக்கான். அந்த விவரு கார்டு வேற கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டே வருது. பார்த்தா இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கு. அதை வேற கையில இப்படி வச்சுக்கிட்டு இருக்கான். காத்து பலமா அடிச்சு பறந்துடாதா. அந்த டைம் ஜிம்பே வந்து அவன்கிட்ட பேச ஆரம்பிப்பான். என்னன்னா நம்ம ஏசி இவன் கூட இருக்கும்போது லூஃபியை பத்தி நிறைய சொல்லியிருக்கானாமா. சின்ன வயசுல ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்தீங்கன்னு சொன்னா, ஆமா நாங்க ஒன்னா தான் இருந்தோம்னு சொல்லி அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுவாங்க. சின்ன வயசுல ரெண்டு பேத்துக்குமே போட்டி. என்ன அந்த டைம் ஏசி வந்து டெவில் ஃப்ரூட் எல்லாம் சாப்பிடல, நார்மல் ஆள் தான். பட் நம்ம லூஃபி கிட்ட டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்குது. எப்பவுமே லூஃபி அவங்க அண்ணன் எப்படியாச்சும் தோக்கடிச்சணும்னு ஆசை. ஆனா ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னாதான் சாப்பிடுவானுங்க, ஒன்னாதான் தூங்குவானுங்க. சொல்ல போனா மாத்தி மாத்தி சின்ன வயசுலயே அவ்வளவு சூப்பரா ட்ரைனிங் எடுத்துக்குவானுங்க. லூஃபிக்கு முன்னாடி எல்லாம் கை ரப்பர் மாதிரி இருந்தாலும் அவனால அதை பெர்ஃபெக்ட்டா கண்ட்ரோல் பண்ண முடியல. தொலை கிடக்கும். ஏசெல்லாம் அப்படியே அலேக்கா புடிச்சு தூக்கி தண்ணியில வச்சு ஒரே அடி பைய கேராயி கிருகல் ஆயிருவான். இதெல்லாம் சொல்லும் போது ஏஸ் எப்பவுமே அப்படித்தான், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் இன்டைரக்டா தான் சொல்லுவான், டைரக்டா சொல்ல மாட்டான்பா. ஆக்சுவலா லூஃபி கடலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஏசு கிளம்பிட்டான். அந்த டைம் கூட அவன் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிடல. ஆனாலுமே லூஃபியால அவனை தோக்கடிக்க முடியாது. சரி அப்படி ஏசு விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவனை பார்க்கலையான்னு சொல்லி கேட்பானா. அதை எப்படி பார்க்காம இருப்பான். அலபாஸ்டால பார்த்தால அந்த டைமுங்கும் போது ரெண்டு பேருமே நல்லா வளர்ந்துட்டானுங்க. வந்தப்போ ஏசு எதுக்காக வந்திருக்கான், ஏன் வந்திருக்கான்னு சொல்லி முழுசாலாம் சொல்லல. சில பல முக்கியமான வேலைக்காக தான் வந்திருக்காங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அவன் ஒயிட் பியர்டோட சேர்ந்ததா சொல்லியிருப்பான். முதுகுலையுமே ஒயிட் பியர்டோட லோகோவை போட்டிருப்பான். லூஃபியையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையுமே வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லி கேட்டிருப்பான். யாருகிட்ட? ஒயிட் பியர்டு கிட்ட. ஆனா நம்மால் தான் தனியாளாச்சே, சோலாவன்னு தட்டி தானே பழக்கம். அதனால அவன் கேட்ட உடனே மாட்டேன் இருப்பான். ஏசுக்கெல்லாம் அது முன்னாடியே நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அவன் கேஷுவலா கேட்டிருப்பான். ஏசுக்கு வந்து ஒயிட் பியர்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப அவன் தானே கிங் ஆஃப் த பைரட்டா இருக்கான். அவன் அப்படியே அதே மாதிரி இருக்கணுங்கிறக்காக தான் அவன் கூடவே இருந்து ஹெல்ப் பண்றானாமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா நம்ம பையலுக்கும் கிங் ஆஃப் த பைரட்டுக்கும் சண்டை வந்துதானே ஆகணும். ஏன்னா நம்ம பையன் கிங் ஆஃப் த பைரட்டா மாறணும்னு ஆசைப்படுறானே. அதுக்கப்புறம் எல்லாம் கப்பல ஜாலியா டிராவல் பண்ணும்போது லூஃபி சும்மா விளையாட்டுக்கு ஏச அவனோட க்ரூல ஜாயின் பண்ண சொல்லி கேட்டிருப்பான். அவன் அதெல்லாம் முடியாது, நான் முக்கியமான வேலையா வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்பந்தான் அவன் எதுக்காக வந்தேன்னு சொல்லியிருப்பான். அதான் அந்த பிளாக் பியர்ட வாட்டிட்டு வந்திருப்பான்ல, அவன் ஒயிட் பியர்ட் பைரட்ஸ்ல செகண்ட் டிவிஷன்ல ஒரு மெம்பர். அப்படின்னா இவனுக்கு கீழே வேலை பாக்குறவன் தான். அவன் அந்த பைரட் ஷிப்புக்கே கலங்க வர மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டான். அதான் அவங்க க்ரூ மெம்பர்லயே ஒரு ஆளை கொன்னுட்டானாமா. சோ ஒரு கமாண்டரா இவனோட வேலை என்ன, அவனை கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் போட்டு தள்ளணும். அதனாலதான் அவனை வெறி கொண்டு தேடிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கூட சில பல நாட்கள் டிராவல் பண்ணிருப்பான். அப்படியே அவன் கம்ப்ளீட்டா டிராவல் பண்ண முடியாது இல்ல. அவன் தேடி வந்தது பிளாக் பியர்டு. சோ அவன் எங்கேயோ இருக்காங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அவனை தேடி கிளம்ப முடிவு பண்ணிட்டான். சோ அப்படி கிளம்பும் போது நம்மளுக்கு விவரு கார்டு ஒன்று கொடுத்திருப்பான். ஆக்சுவலா ஏஸ் அதை கொடுக்கும் போது அந்த பேப்பர் நல்லா பெருசாவே இருந்துச்சு. இப்பதான் எரிஞ்சு சின்னதாயிருச்சு. அந்த டைமுங்கும் போது அந்த பேப்பர் ஏன் எதுக்குன்னு சுத்தமா நம்மளுக்கு தெரியல. ஆனா இப்பதான் தெரியுது அது ஏன் எதுக்குன்னு. அதுக்கப்புறம் நல்லபடியா பேசிட்டு அவன் பாட்டு கிளம்பி இருப்பான். அன்னைக்கு கொடுத்த அவ்வளவு பெரிய பேப்பர் இங்க பாருங்க எம்மா கூண்டு இருக்குன்னு. அந்த பிளாக் பியர்ட தான் நம்மளால மோக் டவுன்ல மீட் பண்ணானே, அவனைத்தான் ஏஸ் தேர்றான்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நிலைமையே வேற. என்ன ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டான். பட் இருந்தாலுமே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சோத்து சண்டையெல்லாம் போட்டானுங்கல்ல. அந்த டைம் நம்மளோட வெரி பவுண்டி 30 மில்லியன். அது அவனால எல்லாம் நம்பவே முடியல, நீ எல்லாம் அவ்வளவு இருப்பியான்னு. அதுக்கப்புறம் பெலமி கூட எல்லாம் பஞ்சாயத்தாச்சு. உடனே நவி என்ன பண்ணிட்டா, இவனை இப்படிதான் அடிச்சுட்டு இருப்பானுங்க, நம்ம ஸ்கை ஐலாண்ட பத்தி விசாரிச்சுட்டு போயிடலாம் நாங்க கேட்டிருப்பா. அப்படி ஸ்கை ஐலாண்டுன்னு சொன்ன உடனே அங்க இருக்கவனுங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பானுங்க. அப்படி நிஜமாவே ஒண்ணு இல்ல, லூசுகளா நீங்கன்னு. அதுவும் பெலமிலாம் ரொம்ப அசிங்கப்படுத்தி இருப்பான். என்னன்னா இப்ப பைரட்டரா எந்த லெவல்ல போயிட்டு இருக்குது, இன்னுமே ஸ்கை ஐலாண்டு ஒய் ஐலாண்டுன்னு சொல்லி இப்படி ஏமாந்துட்டு இருக்கீங்களே, லூசுகளா நீங்க. இந்த மாதிரி ட்ரீம் எல்லாம் எவனாச்சும் தேடி போவானா, மென்டலாடா நீங்கன்னு சொல்லி லூஃபி எல்லாம் போட்டு அடிச்சிருப்பான். அந்த டைமுங்கும் போது நம்ம நமி என்ன சொல்லி கூட்டு வந்திருப்பானா, யாரு என்ன பண்ணாலும் சரி நீங்க சண்டை போட்டு பஞ்சாயத்தை இழுக்க கூடாதுன்னு இருப்பான். உடனே லூஃபியுமே ஜோரோ கிட்ட எந்த ஒரு சண்டையும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். அதனாலேயே அந்த பெலமி பையலும் இவங்க ரெண்டு பேத்தையும் போட்டு துவன்னு துவச்சு விட்டு வெளியே அனுப்பியிருப்பான். அப்படி வெளியே வந்தப்பதான் அந்த பிளாக் பியர்ட மறுபடியும் மீட் பண்ணிருப்பாங்க. எல்லாருமே ஸ்கை ஐலாண்டுன்னு ஒண்ணு கிடையாது, அது எல்லாமே கட்டுக்கதை அப்படி இப்படின்னு சொன்னா கூட இவன் என்ன சொல்லியிருப்பான், கண்டிப்பா உன்னோட ட்ரீமை ஃபாலோ பண்ணிப்போ, அது நிறைவேறும் அப்படி இப்படின்னு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பூஸ்ட் கொடுக்குற மாதிரி நல்லா ஏத்தி விட்டுருப்பான். சொல்ல போனா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கான்பிடென்ட் நல்லா எகிரிச்சு. லூஃபி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏச ஒருத்தன் தோக்கடிப்பான்னு. ஆனா அந்த பிளாக் பியர்ட் தோக்கடிச்சிருக்கான். இந்த மேட்டர் நம்மளுக்கு எப்ப தெரியும், அமேசான் லில்லியில அந்த கிளவி நியூஸ் பேப்பரை படிச்சு மேட்டர் சொல்லிச்சுல, அந்த டைம் தான் கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கும் பைரட்ஸுக்கும் பெரிய பஞ்சாயத்தை நடக்கும்னு வேற சொல்லுவான். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒயிட் பியர்டு கிங் ஆஃப் த பைரட், அவன் அவனோட முக்கியமான ஆளை இப்படி எல்லாத்துக்கும் முன்னாடியே சாக விடுவானா? விட்டா அப்புறம் அவனுக்கு என்ன மரியாதை? இதுல வேற ஏசா பப்ளிக்கா போட்டு தள்ளுறன்னு வேற சொல்லியிருக்கானுங்க. ஒயிட் பியர்டோட கிரேட் கமாண்டரான ஏச எப்படி அவன் விடுவான்? கண்டிப்பா பெரிய பஞ்சாயத்தை இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே லூஃபியால நம்பவே முடியல, ஏச புடிச்சு எல்லாத்து முன்னாடியே கொல்ல போறாயிலான்னு. அப்படியே அவனோட பாடி எல்லாம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாம பிளாக்
பிளாக் பியர்டு வார்லாடா மாறினதே ஏச தோக்கடிச்சுதான். இந்த மேட்டர் எல்லாம் தெரிஞ்ச உடனே பையன் டென்ஷன் ஆகி கிளவி ஏசு வேற யாரும் இல்ல என் அண்ணன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தானே பல்வேறு விஷயங்கள்லாம் நடந்து ஏச ரெஸ்கியூ பண்றதுக்காக வேகமா வந்தாங்க. ஆக்சுவலா லூஃபி ஏச காப்பாத்த வர்றான்னு சொல்லி நம்ம போவா ஏசு கிட்ட சொல்லிட்டு போனால அந்த மேட்டரை ஜிம்பேவால சுத்தமா நம்பவே முடியல. ஆனா அதுக்கப்புறம் அந்த பிளாக் பியர்ட மீட் பண்ணி அவன் ஓவரா வாய் பேசி பெரிய தகராறாச்சு. ஆக்சுவலா அவன் லூஃபிய போட்டு தரலாம் தான் முன்னாடி பிளான் பண்ணான். ஆனா அதுக்கப்புறம் ஏச போட்டு பொளந்து வார்லாட் ஆயிட்டான். ஆனாலுமே அவன் சும்மா இல்ல, ஒயிட் பியர்ட போட்டு தள்ளாம விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஜிம்பேக்கு தெரிஞ்சு ஒயிட் பியர்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஆளாமா. இவனுக்கு எப்படியாச்சும் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா இவன் கடமைப்பட்டிருக்கானாமா. ஆக்சுவலா ஜிம்பே அந்த கப்பலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்கான். ஆனா ஒரு நாளுமே இந்த டீச்சு பையில அவன் நோட் பண்ணதே இல்ல. திடீர்னு எங்க இருந்து கிளம்பினான்னு தெரியல. ஆனா பயங்கர கொடூரமா இருக்கான். அவனை எப்படியாச்சும் காலி பண்ணும் தான் ஏசு தன்னந்தனியா யாரோட ஹெல்ப்பும் இல்லாம ஒரு செகண்ட் டிவிஷன் கமாண்டரா அவனோட பொறுப்பை செய்யறக்காக ஒரு சிங்கம் மாதிரி தன்னந்தனியா அவன் கிளம்பினான். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தான் நமக்கு நல்லாவே தெரியுமே. சோ இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடுத்தடுத்து என்னாச்சுன்னு பஞ்சாயத்தை பத்தி பயங்கரமா பேசுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.